சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். ரிஷி பிரிங்கி இவரை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கிட போறோம். ரிஷி பிரிங்கி ஓட வடிவத்தை சில கோயில் தூண்கள்ல சிலை வடிவத்துல நாம பார்த்துருப்போம். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மெலிந்த உடல் வடிவத்தோட உள்ள ரிஷி 3 கால்களோட காணப்படுவார். இந்த 3வது காலோட கதையை தான் நாம இப்போ தெரிஞ்சுக்கிட போறோம். ரிஷி பிரிங்கி ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். சிவனை தவிர வேற யாரையும் அவருக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. வேற யாரையும் அவர் வணங்கினது கிடையாது. வழக்கமா நம்ம சிவன் பார்வதி சிவபக்தரா இருந்தாலும் நாம பார்வதி தேவியை கும்பிடுறது உண்டு, நந்தி தேவரை கும்பிடுறது உண்டு. ஆனா இவர் ரிஷி பிரிங்கி சிவபெருமானை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டாரு. அவரு அப்படி ஒரு சிவபக்தர்னா அவர் அபாரமான சிவபக்தர். ஒரு தடவை இந்த ரிஷி பிரிங்கி கைலாய மலைக்கு போறாரு. அங்க சிவபெருமான பிரதிஷ்டை செய்யணும் போறாரு. அங்க சிவபெருமான் பார்வதி தேவியோட அமர்ந்திருக்காரு. அதாவது சிவபெருமானின் இடது பக்கம் பார்வதி தேவி உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ இவர் சுத்தி வர்றப்போ பார்வதி தேவியும் சுத்தி வந்தாதான் அந்த பிரதிஷ்டையை முடிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில ரிஷி பிரிங்கியோ சிவபெருமான மட்டும் கும்பிடுறவர் அப்படின்ட்டு இருப்பதனாலும் அவரால் பார்வதி தேவியை சுத்தி வர முடியல. அவர் மனசு அதுக்கு ஏத்துக்கிடல. ஏன்னா சிவபெருமான் மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சது. அப்போ சிவபெருமான மட்டும் சுத்தி வரணும், பார்வதி தேவி இவங்களோட உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்ம அர்த்தநாரீஸ்வர் அப்படின்னு பாக்குறோம். சிவபெருமானின் இடது பாதி பார்வதி தேவி. அப்போ இந்த பார்வதி தேவிய ரிஷி பிரிங்கியால ஏத்துக்கிட முடியல. சிவபெருமான் மட்டும்தான் அவருக்கு கண்ணுக்கு தெரிகிறாரு. அப்போ சிவபெருமான மட்டும் சுத்திட்டு வரணும் அப்படின்னா, இங்க பார்வதி தேவியும் இடது பக்கம் உட்கார்ந்துருக்கப்போ அவங்களையும் சுத்தி வர வேண்டிய நிலைமையா இருந்ததுனால என்ன பண்றாரு அப்படின்னா, ரிஷி பிரிங்கி ஒரு வண்டோட வடிவத்துல சிவபெருமானோட இடது பக்கத்தை கொடைஞ்சிட்டு போய் சுத்திட்டு வர்றார். அதாவது சிவபெருமான நம்ம மனித ரூபமா பார்க்க கூடாது. அந்த பஞ்சபூதங்களின் காம்போசிஷனா பார்த்தோம்னா அது அந்த வண்டு அந்த பஞ்சபூதத்துக்குள்ள ஒரு ஓட்டை போடுறாப்புல ட்ரில் பண்றாப்புல அப்படின்னு அது வழியா வர்றது நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிதான் ரிஷி பிரிங்கி இந்த சிவபெருமான சுத்தி வராரு. தத்துவம் இதுல என்ன அப்படின்னா, சிவனின் பாதி சக்தி. நம்ம சனாதன ஹிந்து தர்மத்துல இந்த சிவபெருமான் அப்படின்றது யாரை எடுத்துட்டாலும் பெண்ணுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ சிவனின் பாதி சக்தி. ஆணுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதே அளவுக்கு பெண்ணுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க ரிஷி பிரிங்கி பார்வதி தேவிய வணங்க மறுத்ததினால், அவங்கள பிரதிஷ்டை செஞ்சுட்டு வர்றது மறுத்ததினால், சிவபெருமான மட்டும் சுத்தி வந்ததுனால் பார்வதி தேவி கோவத்துல இவங்களுக்கு சாபம் கொடுக்குறாங்க. ரிஷி பிரிங்கிக்கு என்ன சாபம் அப்படின்னா, அதாவது இங்கேயும் நீங்க சயின்ஸை பார்க்கணும். நம்ம கிரந்தத்துல சொல்லப்பட்டிருக்க சயின்ஸ் இது சயின்டிபிக் டிரைவேஷன். அதாவது ஒரு மனிதனோட எலும்பும் நரம்பும் தகப்பனார் கொடுத்தது, தாயார் கொடுக்கறது அந்த எலும்பையும் நரம்பையும் பாதுகாக்கிற அந்த தசைகளும் அந்த ஃப்ளூயிட் ஸ்டேட்ல இருக்கும் ரத்தம் அதெல்லாம் தாயார் கொடுக்கறதும் அப்படின்ட்டு. அப்போ இந்த அடிப்படையில சக்தி தேவி என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னைய வணங்க மறுக்கிறியா, அப்போ என்னோட சக்தி உன்கிட்ட செயலற்று போகும் அப்படின்ட்டு சாபம் கொடுத்ததுமே என்ன ஆகுது அப்படின்னா, ரிஷி பிரிங்கியோட எலும்பும் நரம்பும் இருக்குது, தசைகள் வலுவற்று போகுது.
ரத்த ஓட்டம் நின்னு போகுது. அப்போ அவர் வலியில துடிக்கிறாரு. இந்த தசைகள் இருந்தாதான் போன்ஸை சப்போர்ட் பண்ண முடியும். தசைகள் இல்லைன்னா வெறும் எலும்பு கூட மட்டும் நீங்க நிக்க வச்சீங்கன்னா நிக்காது. தசைகளோட இருந்து அந்த ரத்த ஓட்டமும் இருந்தாதான் ஒரு மனிதன் நிக்க முடியும். அப்போ உயிரோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு இந்த தசைகள் செயலற்று போய் இரத்த ஓட்டமும் நின்று போனால் அந்த எலும்பும் நரம்பும் எந்த செயல்பாடும் இருக்காது. அவரு வலியில துடிக்கிறாரு, கீழே விழுந்துடுறாரு. அப்போ அவருக்கு அந்த உணர்தல் வருது, சிவனும் சக்தியும் சேர்ந்துதான் உயிரும் உடலும் அப்படிங்க அந்த கான்செப்ட் நம்ம கொண்டு வரோம். இப்போ ஒரு மனிதன் முழுமையா செயல்படுறதுக்கு இந்த தகப்பனார்கிட்ட இருந்து கிடைக்கிற எலும்பும் நரம்பும் ஆன அந்த பலமும், தாயார்கிட்ட இருந்து கிடைக்கிற தசை மற்றும் இரத்த ஓட்டம் அப்படிங்கிற அந்த சக்தியும் சேர்ந்தாதான், சிவனும் சக்தியும் சேர்ந்தாதான் ஒரு மனிதன் எழுந்து நிற்க முடியும் அப்படிங்கிற அந்த பயாலாஜிக்கல் ஃபேக்டரை இவர் உணர்ந்து, இது ஆன்மீக ரீதியாகவும் சிவனும் சக்தியும் அப்படின்னு சொல்லியும், சமூக பார்வையில் நாம மாஸ்குலின் ஃபெமினின் அப்படின்னு பார்த்தா கூட இருவரும் சரிசமம் அப்படிங்கிற அந்த ஈக்குவாலிட்டியும் எஸ்டாப்ளிஷ் பண்ற அளவுக்கும் ஒரு சமூக சிந்தனையை கொண்டுட்டு வந்தாலும், எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷி பிரிங்கி அதை உணர்ந்து அவர் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா கொடுத்த சாபத்தை வாங்க முடியாது பார்வதி தேவியால. அதனால அவங்க என்ன பண்றாங்க, என்ன நடக்குது அப்படின்னா, சிவபெருமான் அவரோட காலை 3வது காலாக இவர் ஊனி நிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வேணும்ல, அதனால சிவபெருமானே தன்னோட காலை 3வது காலாக கொடுத்து இந்த ரிஷியை நிக்க வைக்கிறாங்க. அவர் நடக்கிறப்போ நம்ம அந்த ட்ரைபாட் 2 கால் மட்டும் உள்ள சேரை நம்ம நிறுத்தி விட்டோம்னா அது கீழே விழுந்துரும். 3 கால் முக்காலி அப்படின்னு சொல்ற அந்த 3 கால் ஸ்டூல் 3வது கால் இருந்தா அது சப்போர்ட் ஆயிக்கிடும். இப்போ நம்ம 4 காலி அப்படின்னா 4 கால் அப்படிங்கிறோம். ஸோ அதனால ஒரு ஸ்டூல் மாதிரி அந்த 3 கால் சப்போர்ட்டுக்கு 3வது கால் இருக்கிறது மாதிரி சிவபெருமான் தன்னோட காலை கொடுத்து சப்போர்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் ரிஷி பிரிங்கி அவரோட பிரார்த்தனைய மேற்கொள்றாரு. சிவனையும் சக்தியும் இருவரையும் வணங்க தொடங்குறாரு. ஆனா இந்த சாபத்தை மீற முடியாது, சாபத்தை பெற முடியாது சக்தி தேவியால, பார்வதி தேவியால. அதனால சிவபெருமான் தன்னோட காலை கொடுத்து சப்போர்ட் கொடுக்குறாரு. இதுதான் ரிஷி பிரிங்கியோட இந்த கதை மூலமா நம்மளுக்கு பல விஷயங்கள், பயாலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ், சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஒரு மனிதன் சிந்தனை, அவர் எப்படி மனம் மாறுறாரு, அதுக்கப்புறம் கடவுள் வந்து ஒரு மனிதன் திருந்ததுக்கு அப்புறம் எப்படி உதவுறாங்க கடவுள், அதுக்கு மேல சிவனும் சக்தியும் ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படிங்கிற தத்துவத்தை சனாதன இந்து தர்மம் எடுத்து முன்வைக்கிறது. வணக்கம்.